என்னம்மா நீ எதையோ பேசணும்னு கூட்டிட்டு வந்துட்டு ஒண்ணுமே சொல்லாம இப்படி பாத்துட்டு இருக்க? ஆமால, இந்த வீட்ல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எதையும் காது கொடுத்து கேட்டுறாத. வேலைக்கு போனமா வந்தமானு இரு. இங்க வடிவு படுற பாட்டை பார்த்தா திண்டாட்டமலா இருக்கு. வெள்ள உழுவ மாதிரி ஒருத்திய கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கியே, அவளாலதான் இத்தனை பாடும். என்னம்மா சொல்ற? வெள்ள உழுவையா? யார் அது? உன் தங்கச்சி மவ சுப்பு லட்சுமி, அவளைதான் சொல்லுதேன். அவளாலதான் இந்த வீட்டுல எல்லா பிரச்சனையும் ஒன்னு இல்லைன்னா ஒன்னு கிளப்பி விட்டுட்டு ஊமோல நல்லவ பாதி நடிச்சு நாடகம் போட்டுக்கிறா. ஏம்மா எப்ப பார்த்தாலும் அவளையே ஏதாவது குறைச்சலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காது. ஏம்மா அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. என்ன வெடுக்கு வெடுக்குன்னு ஏதாவது பேசிடுவா. மத்தபடி அவ குணத்துல ரொம்ப நல்லவாமா. ஆமல, உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றவ நல்லவா? அப்ப ஏ மருமவ கெட்டவளா உனக்கு? இங்க பாரு, அந்த சில்பாவை தூண்டி விட்டு வீட்டை விட்டு வெறுத்தி விட்டுட்டா. அப்புறம் உன் மவனை இன்னும் தூண்டி விட்டு கார்த்திக்கு வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதெல்லாம் ஒன்றும் தெரியாம நீ பெசாட்டி அமுக்குனி மாதிரி வந்து உட்கார்ந்துருக்க. என்னம்மா சொல்ற? இது எப்ப நடந்துச்சு? என்கிட்ட வடிவு ஒண்ணுமே சொல்லலையே. ஆமா, வேலைக்கு போயிட்டு வர்றவன் வீட்டில் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கஷ்டப்படுவானே, எல்லாம் சரியாயிருமேன்னு அவ வாயே திறக்காம இருந்திருப்பா. அதுக்காக அவ முகத்தை பார்த்து கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல. உன் மவன் கார்த்திக்கு சொல்தான் அவன் பொண்டாட்டி காலில் விழுந்து இவ மன்னிப்பு கேட்கணுமா. ஏ மருமவ என்னத்துக்கு எவ காலையும் விடணும்? அவ எந்த தப்பும் பண்ணல. ஏம்மா நான் அவனுக்கு போனை போட்டு பேசுறேன், நீ வருத்தப்படாத. நீ சொல்ற எதையும் அவன் கேட்க மாட்டான். அவன் கேட்குற மாதிரியும் தெரியல. ஏம்மா நீ ஏன் ஒரு முடிவு பண்ணாத? இரு, போனை போடுற. ஹலோ, ஏ கார்த்திக்கு, எங்க இருக்க? என்னப்பா அம்மா சொன்னாங்களா? அதான் என்கிட்ட போனை போட்டு பேசுறீங்களா? இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க, நான் பிஸியா இருக்கிறேன். இனிலாம் எனக்கு போன் பண்ணாதீங்க. எனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்ப நான் வருவேன். வைங்க. என்ன சார், என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. இல்லை சார், டென்ஷனா? ஃபோனில் பேசுனீங்க, அதான் கேட்டேன். நாளைக்கு வேணா ஷூட்டிங் வச்சுக்கலாமே. இது வேற ப்ராப்ளம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதை பத்தியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. கண்டினியூ பண்ணுவோம், வாங்க. என்னாச்சுல? என்னத்துக்கு இப்படி எந்திரிச்சு நிக்கிற? திருட்டு மொழி முழிக்கிறியே, என்னத்துக்கு? உன் மவன் ஃபோனை வச்சுட்டானா? ஆமாமா, போனை பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஏதுன்னு கூட கேட்கல. அம்மா ஃபோன் பண்ண சொன்னாலா, அதனாலதான் ஃபோன் பண்ணீங்களா? எனக்கு எப்போ வரணுமோ அப்ப வருவேன்னு சொல்லிட்டு டபக்குன்னு போனை கட் பண்ணிட்டான். என்ன ஹோம் அவன்ல எப்படி இருப்பான்? நீயும் வேலையில் இருக்கும்போது ஃபோன் பண்ணா என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேன். 50 ஃபோன் அடித்த பிறகு ஒரு ஃபோன் எடுத்து பேசுவேன். பிறகு ஓம் அவன் எப்படி இருப்பான்? பதில் சொல்வானா? எங்க எல்லாம் எங்க தலை எழுத்து. மாமா, நீங்க இங்கேயா இருக்கியே? நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? சாப்பிட வாங்க மாமா. என்ன மாமா இப்படி ஊருன்னு உட்காந்துருக்கீல, என்னத்துக்கு? கோவமா இருக்கிறா? இந்த கிழவி எதையாவது தூண்டி விடுச்சா என்ன? வாய கிழிச்சி தச்சு விடுவேன் பார்த்துக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் அவனை தூண்டி விடுதனா? நீ அந்த சில்பாவை தூண்டி விட்டு இந்த வீட்டை விட்டு விரட்டுனது பத்தலையா? எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு அலைதியா? உங்கள் ஆத்தா ஒரு கேடு கட்டவா? உன் பேத்தியாக்காரி அதுக்கு மேலே கேடு கேடு கட்டவா? நீ எல்லாத்தையும் வித்து போடுவ. நீ அவளுவ 2 பேரையும் வித்து போட்டாலும் வித்து போடுவதான். நீ அப்படிப்பட்டவதான். எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? பேதியில் ஒரு கிழவி, என்ன பேச்சு பேசுற? என்ன பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? இங்க பாருங்க மாமா, என்ன பேச்சு பேசுதுன்னு. உங்களை வச்சுக்கிட்டு என்னை எப்படி பேசுது? இதுக்கு வாய் பேச முடியல, வாய் உளறி தள்ளுது. ஆனாலும் மூச்சு விடாம என்னை கிழிக்கிறதுக்கு மட்டும் எப்படி பேசுதுன்னு பாத்தீங்களா? இல்ல, நான் சொல்றது கேளு. இவ பேச்ச கேட்காத. உண்டு வீட்டுக்கே துரோகம் பண்றவா இவ. யாத்தா என்ன பேச்சு பேசுதா? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அவ பேசுற பேச்ச பத்தியா? நாடகம் போடுதால. இவ பேச்ச கேட்டு நாசம் ஆயிராத. ஒழுங்கு மரியாதையா முதல்ல இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. பாருங்க மாமா, உங்களை வச்சுக்கிட்டு என்னை என்ன பேச்சு பேசுது இந்த கழுவி. என்னை பார்த்தா இவளுக்கு
குரங்கு மாதிரிலாம் இருக்கான். நானும் போனா போது ஆச்சு 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 விட்டா என்ன பேச்சு பேசுது. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கல்லு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கியே. யாரும் எனக்கு வேண்டாம், நான் பேசாட்டி ரூமுக்கு போறேன். ஐயோ பாவம், உங்களுக்கு டீ கொடுக்க வரலான்னு வந்தா இந்த பேச்சு பேசுது. எனக்கு என்ன தியல எப்படி டைப் டைப்பா நடிக்கிறா. ஒன்னும் பேச முடியலனால்தான் உடனே விருட்டுன்னு ஓடி போயிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவளை நம்பாத, நேரே வாத்த கறிட்ட போ, 4 போடு போடு, அப்பதான் சரிப்படும். ஏம்மா நீ அமைதியா இருமா, நான் போய் முதல்ல வடிவு கிட்ட பேசுறேன், அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம். அவ எல்லாத்தையும் முழுக்கிருக்காக்கிருவா. இவன் ஒரு அரக்கு இருக்கேன். நான் சொல்ல சொல்ல எதையாவது காதுல வாங்குதானா? மருமவ கறிய ஒன்னும் சொல்லாம அப்படியே வாயை முடிக்கிட்டு போறானே. இந்த பயலுக்கு சுயபத்தியும் கிடையாது, சொல்பத்தியும் கிடையாது. என்ன இளவதான் பண்ணி தொலைக்க போறானோ தெரியல. நீ பண்ற எதுவும் சரியில்லை. நீ ஏன் அங்கிருந்து வந்த? நீ பேசாம போறியா? எனக்கு எல்லாம் தெரியும். இங்க பாருடி, ஓவரா ஆடுற. நீ ஆடுற எதுவுமே சரியில்லை. மாப்பிள்ள உன்னை விட்டுட்டு போயிட போறாரு. சும்மா எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காத. கொஞ்ச நேரம் வந்தா நிம்மதியா இருக்க விடுறியா? எனக்கு தெரியும் எப்ப அங்க போகணும்னு. என் மாமியார் வந்து என் காலில் விழுந்து வாடி மருமவளைன்னு கூப்பிடட்டும், அப்புறம் நான் அங்க போய்க்கிறேன். இங்க பாரு, அந்த வடிவு ரொம்ப நல்லவா. நீ உன் இஷ்டத்துக்கு ஆடுற. நீ செய்யற எதுவும் சரி கிடையாது. ஒழுங்கா அங்க போற வேலைய பாரு. எனக்கு தெரியும் எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டு நெய் நெய் நெய்ன்னு இருக்காத. போய் வேலையை பாரு. போய் டிஃபன் ரெடி பண்ணு, கிளம்பு. நீ வந்தது மாப்பிள்ளைக்கு தெரியுமா? அவர் எங்க? ஓ மாப்பிள்ளையா? இன்னொருத்தி கூட சீரியல் எடுக்க போறேன்னு எங்கேயாவது ஊரா சுத்திக்கிட்டு இருப்பாரு, வருவாரு. வாங்க மாப்பிள்ளை, வாங்கோ. ஆமாத்த, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. என்ன சில்பா, ஏன் இப்படி பண்ற? எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்த? அதான் உங்க அம்மா எல்லாம் விலாவரியா சொல்லிருப்பாங்கல்ல, ஒன்னும் சொல்லலையா என்ன? இங்க பாரு சில்பா, அவங்க என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஆனா நீ நான் வர்ற வரைக்கும் பொறுமையா இருந்திருக்கணும். ஓ இஷ்டத்துக்கு வந்தது தப்பு. ஏன் இப்ப மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? நட, வீட்டுக்கு போவோம். அதெல்லாம் என்னால முடியாது. உங்க அம்மா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நான் அந்த வீட்டு வாசலையே மிதிக்க மாட்டேன். தேவையில்லாம பேசுற சில்பா, நீ பண்ணதும் தப்பு. நீ அவங்கள அடிச்சிருவேன்னு பேசியிருக்க. அப்புறம் இப்ப வந்து இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க. என்னமோ நீ எதுவுமே பண்ணாத மாதிரி. நான் பண்றது சரிதான். எனக்கு நான் பண்றது சரி. நீங்க வந்து இத சொல்றதுக்காக தான் இங்க வந்தீங்களா? ஒண்ணு வர வேண்டாம். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எனக்கு எப்ப வரணும்னு தெரியும், அப்ப வருவேன். நீ தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிற. உன் பிடிவாதத்தை விடு. எங்க அம்மா என்ன சொன்னாலும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும். வா, வீட்டுக்கு போவோம். அதெல்லாம் முடியாது. என்ன கைய ஓங்கி அடிச்சவங்க என்கிட்ட இங்க வந்து மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் நான் வருவேன். எதையாவது பண்ணி தொலை. நீ ஒன்னும் வரவே வேண்டாம், நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம், கிளம்புங்க. இனி என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. அதான் அந்த சினிமாக்காரி பின்னாடியே அலையுதீங்கல்ல. வாய மூடு. தேவையில்லாம அடுத்தவங்களை பத்தி பேசாத. அவ சினிமாக்காரினா நீ யாரு? அதான பார்த்தேன். அவளை சொன்ன உடனே கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வருதே. உங்க 2 பேருக்கும் இடையில எதுவும் இல்லனா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? உங்ககிட்ட நான் மனுஷன் பேசுவானா? இன்னொரு தடவை உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன்னா நானே உன்னை அரைஞ்சிருவேன். இப்படி எல்லாம் எங்க அம்மாட்டையும் அகம்பாதத்துல பேசியிருப்ப. அதான் வீட்டை விட்டு வெளியே போடும் நீ துரத்தி இருக்கு. சரியா தானே பண்ணிருக்கு. உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். வாய மூடிட்டு கிளம்பு. கிளம்புறடி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ ஏன் திருந்தி அந்த வீட்டுக்கு வரணும். இல்ல அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. நான் கிளம்புறேன். பெரிய இவன் வந்துட்டான் அப்படியே அம்மாக்கு காலத்தை வாங்கிக்கிட்டு.